தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின் பேரில் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக சீரமைக்கப்பட்டு வருகின்றன. நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வருகின்றன. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலை, அண்ணாநகர், புரசைவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றும் பணிகளும் பாதாள சாக்கடை அடைப்புகளை நீக்கும் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. சாந்தோம் நெடுஞ்சாலையில் சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் 100க்கும் மேற்பட்ட மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டிலிருந்து கொடைக்கானல் செல்லும் மலைப்பகுதியில் பட்டறைப்பாறை என்ற இடத்தில் 2 இடங்களில் 200 அடி ஆழத்திற்கு இன்று அதிகாலை நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனையடுத்து திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் 500க்கும் மேற்பட்டோர் போர்க்கால அடிப்படையில் மலைப்பாதையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சாலைகளில் விழுந்த ராட்சத பாறைகளையும் மரங்களையும் அப்புறப்படுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து வத்தலக்குண்டிலிருந்து கொடைக்கானலுக்கு தாண்டிக்குடி மலைப்பாதை வழியாக போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம், பாரியூர், நஞ்சகவுண்டன் பாளையம், மொடச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற மாவட்ட ஆட்சியரும் சட்டமன்ற உறுப்பினரும் மழை பாதித்த இடங்களை பார்வையிட்டு 7 போக்லைன் எந்திரங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை கொண்டு வெள்ளம் வடிய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டனர். மழைநீர் புகுந்த பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டன. கோவையில் பாலங்கள் சீரமைத்தல், தேங்கியுள்ள நீரை அப்புறப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை மாநகராட்சி மேயர் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். கோவை பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழை நீரை சேமிக்கும் வகையில் செல்வச்சிந்தாமணி குளம், முத்தண்ணன் குளம், உக்கடம் பெரிய குளம், குறிச்சி குளம் உள்ளிட்ட 8 குளங்களுக்கு செல்லும் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டதால் சில குளங்கள் நிரம்பியுள்ளன.